வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா பொய்யாமொழி விநாயகருடைய ஆலயத்தில் தாங்க இருக்கும். இந்த விநாயகர் ஆலயம் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா விழுப்புரம் மாவட்டத்தில் தீவனூர் என்ற கிராமத்தில் இருக்குங்க. நீங்கள் சென்னையிலேருந்து வரக்கூடியவங்களா இருந்தால் திண்டிவனத்திலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஊர் இருக்குங்க. இந்த ஊருடைய சிறப்பு பார்த்தீங்கன்னா பொய்யாமொழி விநாயகர் சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு விநாயகர் ஆலயம் இருக்குங்க. இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா லிங்க வடிவில் இருக்கக்கூடிய விநாயகருங்க. இந்த லிங்க வடிவில் இருக்கிற விநாயகர் பார்த்தீங்கன்னா சுயம்பா உருவானது. அதனுடைய வரலாறு மற்றொரு வீடியோவில் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சுயம்பு விநாயகரை பொய்யாமொழி விநாயகர் வணங்குறதுக்காக மும்மூர்த்திகள் மும்மரங்களாக தோன்றி வழிபட்டதாக வரலாறுங்க. சிவபெருமான், பிரம்மா, விஷ்ணு இவங்க 3 பேரும் 3 மரங்களாக தோன்றி வழிபட்டதாக வரலாறு சொல்லப்படுதுங்க. இந்த 3 ஆலமரம் பார்த்தோம்னா விழுதுள்ள ஆலமரம்னு சொல்லப்படுதுங்க. ஒரு அதிசய ஆலமரமாக சொல்லப்படுதுங்க. இந்த ஆலமரத்துக்கு கல்லாலமரம்னு சொல்லப்படுது. இந்த ஆலமரத்தை பார்த்தோன்னா இந்த ஆலமரத்தை சுற்றி நூல் கயிறு கட்டி வச்சு இந்த ஆலமரத்தினுடைய சுற்றி வந்தாலோ இல்லை தோஷங்கள் நீங்கும்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க. இந்த ஆலமரத்தில் 9 நாட்கள் நம்ம சுற்றி வரும்போது நம்மளுடைய பிரச்சனைகள்லாம் தீருதுன்னு சொல்லிட்டு மக்களால் நம்பப்படுதுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்துக்கு வரவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இங்கே சுற்றி சாமி வழிபட்டு போகிறது வழக்கம். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் குழந்தை இல்லாதவங்க இந்த கோயிலினுடைய மரத்தில் தொட்டில் கட்டி போகிறதும், வீடு இல்லாதவங்க வீடு கட்டுறதுக்காக செங்கல் வச்சுட்டு போகிறதும் வரலாறாக இருந்துட்டு வருதுங்க. கண்டிப்பாக அது எல்லாமே நடந்துட்டு வரக்கூடியது, உண்மையாக இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்குதுங்க. கண்டிப்பாக நம்ம வீடு கட்டணும்னு சொல்லிட்டு கல் மட்டும் வச்சுட்டு போனால் போதாது, அதுக்கான முயற்சியும் எடுக்கணும். கண்டிப்பாக கடவுள் நம்மளுக்கு துணை இருப்பார். குழந்தை இல்லாதவங்களுக்கும் கடவுள் இருக்கார். அதுக்கான வழிபாடுகளும் நம்ம கடவுளை நம்பணுங்க. அப்போ தான் அதுவும் நடக்கும். கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருக்க காட்சி பார்த்தீங்கன்னா ஒரு பிரமிப்பான ஒரு காட்சி தாங்க. இந்த விநாயகர் ஆலயத்தில் வரக்கூடிய மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு வேண்டுதலுக்காக செஞ்சுட்டு போகிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த வழியாக வந்தீங்கன்னா இந்த விநாயகர் ஆலயத்துக்கு வாங்க, நீங்களும் வழிபட்டு போங்க. உங்களுக்கு குறைகள் நீங்கட்டும். கண்டிப்பாக இந்த விநாயகர் உங்களுக்கு துணை செய்வார். மேலும் பார்த்திங்கன்னா இதுமாரி பல தகவல் செஞ்சு நம்மளோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை பாருங்கள். அடுத்த வீடியோவில் இந்த பொய்யாமொழி விநாயகர் எப்படி உருவானார் அதுக்கான வரலாறை பற்றி பார்ப்போங்க. மேலும் இந்த பொய்யாமொழி விநாயகர் ஆலயம் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இங்கே மட்டும்தான் இருக்குதுன்னு வரலாறுல சொல்லப்படுது. இந்த பொய்யாமொழி விநாயகரை ராஜா தேசிங் செஞ்சிக்கோட்டை ஆண்ட ராஜா தேசிங் அவர்களும் வழிபட்டதாக வரலாறு சொல்லப்படுதுங்க. கிட்டத்தட்ட 1200 ஆண்டுகளாக இந்த ஆலயம் இங்கே இருந்ததாக சொல்லப்படுது. மேலும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்களது விடைபெறுவது உங்கள் பிரகாஷ்.